வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா வைக்கோல் நாய். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு மாட்டு தொழுவத்துல நிறைய மாடுகள் இருந்துச்சு. அந்த மாடுகளுக்கு நிறைய வைக்கோல் கொண்டு வந்து போடுவாரு அந்த மாடுகளோட எஜமானர். மாடுகளோட பாதுகாப்புக்காக ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாரு அந்த எஜமானர். அந்த நாய்க்கோ தன்னை மாடுகளுக்கு காவலா நியமிச்சதை நினைச்சு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. சாப்பாட்டு நேரம் வந்ததும் தொழுவத்துல இருந்த மாடுகளை வைக்கோல் சாப்பிட அவுத்து விட்டுட்டு நிறைய வைக்கோலை எடுத்து மாடுகளுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிடுவாரு அந்த எஜமானர். திடீர்னு அந்த நாய் அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வைக்கோல் மேல ஏறி நின்று அந்த மாடுகள் சாப்பிட்றத தடுத்து நிறுத்துச்சு. என்னோட பாதுகாப்புல இருக்க நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குறைக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கிறத பார்த்த அந்த எஜமானருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு. உடனே ஒரு குச்சியை எடுத்து அந்த நாயை அடி அடின்னு அடிச்சிட்டாரு. தனக்கு கொடுத்த கடமையை செய்யாம அதிகாரம் செஞ்சதுக்கு சரியான தண்டனை கிடைச்சது அந்த நாய்க்கு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் நாம செய்ய வேணும், வீண் அதிகாரம் செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.